இங்கே தான் லோக்கலில். இப்போ கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகிறேன். போடுங்க போடுங்க. ஆ இல்லை இல்லை. இங்கே சும்மா ஒரு மீட்டிங் ஒன்று, அதனால 500 ஆ இல்லை இல்லை, ஃபுல்லாலாம் இல்லை, காலியாக தான் இது. 500 போடுங்க. இவ்வளோ நேரம் போய் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்தேன். மேலே சைட்டில் தான். ஓகே. இல்லை இல்லை, ஃபுல்லாலாம் இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் DN360 பாய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம KTM ஷோரூம்லேருந்து அஃபிஷியலாக ஒரு ரைடு கூப்பிட்ருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கள்ளக்குறிச்சி KTM ஷோரூம் போகிறோம். ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கொயர்னோட அந்த மீட்டப்னு சொல்லிட்டு டிஜே பார்ட்டி பஃபே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கே அங்கே மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம KTM ஷோரூம்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டிடிஎம் கிட்டே. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு ஷோரூம் போகலான்னு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவர் என்ன சொன்னார்னாக்கா, நம்ம அண்ணன் இங்கேயே வந்துருப்பா, நீயும் அவ்வளோ தூரம் வர அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாச்சு. இதெல்லாம் எங்கேயோ இருக்கேன்னு நாங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி போக வேண்டியதான். ஒரு 6-7 பைக்ஸ் வந்து வருது நம்ம KTM ஷோரூம்லேருந்து. என்னென்ன பைக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டும். அந்த டியூக் வந்துட்டுருக்கு, டியூக் 250 ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூக் 200, எல்லாமே BS6. ஸோ நம்மளது மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா BS4. Z900 அவரும் நம்ம கூட தான் ஆக்சுவலாக ரைடு வந்துட்டுருக்காரு. அவருக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். அவர் மாசாக போயிட்டார். பிடிச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5 o'clock ஆகுது, 5:15 ஆகுது. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓஹோ, கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி குரூப்பாக லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் போயிருந்தாங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் நம்மளால தான் போக முடியல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கொஞ்சம் வேறு ஒரு வேலையாக வெளில போயிருந்தோமா. ஸோ அதனால் வந்து நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியல. அதனால் வந்து இப்போ ஒன் டைம் லாஸ்ட் டைம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, அதனால் இந்த வாட்டி ஓகே கண்டிப்பாக எப்படியோ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி கஷ்டப்பட்டு சரி ஓகே கிளம்பி வச்சுக்கிட்டு ஒர்க் இருந்தது, ஒர்க் அவுட்டு கிடச்சிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம Z900 பார்த்தீங்கன்னாக்கா அது போயிட்டுருக்கு. உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மிஸ்ட் கேட்குதான்னு என்னன்னு தெரில. ஸோ நம்ம இவ்வளோ க்ளோஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ க்ளோஸில் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் ஏதாச்சும் வீடியோ. நான் இண்டிகேட்டர் போகிறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பியாச்சு. சும்மா ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா 6:16 ஆயிடுச்சு.
அங்கே 6 o'clock அங்கே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் எல்லோரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 6:16 ஆகுது. இன்னும் எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு 30 minutes ஆகும் நம்ம வந்து அந்த ஸ்பாட் வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து 1 by 1 வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் அங்கங்கே நிப்பாட்டிட்டு டீ பிரேக் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம கள்ளக்குறிச்சி போகிற வழியில் டோல்கேட் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த டோல்கேட்டில் தான் வந்து நிப்பாட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டு நம்ம டோல்கேட்டில் போயிட்டு நிற்போம். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம முன்னாடி எந்த பைக்கும் போகல, நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் கோளாறுல முன்னாடி வந்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணி போகணும். நம்ம அப்படியே போவோம், பொறுமையாக போவோம். அவங்களாம் வந்து எல்லாம் வந்து ஜாயின் ஆகிப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு ஹைவேஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைவேல போயிட்டு நம்ம டோல் தாண்டி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250 ஒன்று போயிட்டுருக்கு. ரெடி 1 2 3 உள்ள தூக்கு. ஓகே டன். ஐதா குடி டார் பண்ணி போட்டா சுத்திட்டே இருக்கு. நாம வண்டி எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா டீ பிரேக் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாம் 1 by 1 போக சொன்னாங்க. ஆனால் பார்த்தா எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டுருக்காங்க எல்லோரும். என்னடா இது நமக்கு வந்த சோதனைனாக்கா எல்லாரையும் 1 by 1 போக சொன்னார். ஆனால் பார்த்தா எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா Z9 தான் கிளம்புச்சு. டென்ஷன் ஆகிட்டார். எல்லாம் வந்து ரொம்ப ரேவ் பண்ணுறது வந்து ரொம்ப நாய்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, 1 by 1 லைனாக பொறுமையாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, பட் ஆனால் பொறுமையாக வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுவும் கரெக்டு தான். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம KTM கள்ளக்குறிச்சி வந்தாச்சு, KTM ஷோரூமுக்கு.
ஸோ இங்கேருந்து எங்கே போகணுன்னு தெரியல. ஸோ எல்லோரும் இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க, நம்மளும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு எங்கே போகிறது என்ன எதுன்னு சொல்லுவார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து நம்மளோட ஸ்பாட்டு. எஸ்ஆர் பார்க் ஏசி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மட்டும் தரவா? டேய் வண்டி கிட்ட இல்லைங்கடா அப்படியே. டேய் எல்லாம் வண்டி கிட்ட இல்லைங்களாண்டா, வண்டியை ஒட்டி தான் போடாண்டா. ஒட்டி போட்டுருக்கேன். ஈவென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி which means content குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஹானஸ்டா நான் கேட்குற கொஸ்டினுக்கு கை தூக்கணும், சரியா? பைக்கோட நாலேஜை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க எத்தனை பேர்? பைக்கோட ஃபியூச்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கவங்க எத்தனை பேர்? சரி, ஓகே. டேய் மச்சான், டிஜே நைட்டாண்டா கள்ளக்குறிச்சியில வாடா வந்திருக்கவங்க எத்தனை பேர்? ஓகே. கடன் வாங்கியாவது ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு ஏய் ஓசில சரக்கு கொடுக்குறாங்கடா வாடா போலாம். சார் பையனா வந்து ஆங்கர் பொண்ணு அழகா இருக்கான், அவங்க பாருங்க. சரி டிஜே சார், ஏதாவது நம்ம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப ஹாப்பி ஃபேஸா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ஹஸ்கி நைட்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. பட் ஹஸ்கில நம்ம கத்த போறதுல ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம் இந்த டேவை வந்து. ஓகே, நம்ம இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கலாம். ஹஸ்கி வர்ணா மோட்டார் சைக்கிள்ஸோட அவங்களோட வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பைக்ஸ். ஸோ அந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மோட்டார் சைக்கிள்ஸோட MD I would like to welcome யுவராஜ் சார். சார் விஜய் பாட்டெல்லாம் பாட சொன்னேன் சார், போடல சார்.
சார். டிஜே சார் என்ன சார்? ஓகே, எனிவேஸ் வந்து சார் நான் ஃபர்ஸ்ட் சரி அப்படி அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். ஒரு வருஷம் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 2017 எனக்கு முன்னாடியிலேருந்தே பைக் கிரேஸ் அதிகம். சின்ன வயசில் பைக் கேட்டப்போ எங்கள் அப்பா வாங்கி தர முடியாதுன்றாரு. அதனால் சரி ஓகே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக போய் அவருக்கு ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை பற்றி ஒரு பெரிய சர்வே மாதிரி எடுத்துக்கலாம், சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு உனக்கு நான் அது வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி நான் அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அவரெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. எங்கள் அப்பா இது வரைக்கும் ஒரு நாள் கூட இன்வால்வ் ஆகலை. ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை காப்பாற்றிட்டுருக்கேன். போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ். 2017 கள்ளக்குறிச்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 2018 திருவண்ணாமலை, அப்புறம் 2021 விழுப்புரம். 3 பிரான்ச் 3 டிஸ்ட்ரிக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாம். கடவுள் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதானே சார்? சரிங்க, உங்களை இப்படியா அமிச்சா என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருந்துக்கிட்டு எப்படிலாம் இவரெல்லாம் இவ்வளோ பெரிய ஆள் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஓகே, நிறைய உங்களோட சக்ஸஸ் சொன்னீங்க. ஒரு பெரிய அடி வாங்கின பெரிய ட்ராபேக்ஸ் என்னோட இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நெகட்டிவாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதான் அவங்க அதை பாசிட்டிவாக மாற்றுவாங்க. ஸோ உங்களோட நெகட்டிவ்ஸ் என்ன இருந்திருக்கு? நெகட்டிவ்ஸ் நான் எப்பயுமே எடுத்துக்கிறது இல்லை. சப்போஸ் ஏதோ எங்களுக்கு தெரியாமல் கஸ்டமர் வருத்தப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியாமல் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா அதையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை அந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் நெகட்டிவாக ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கூட என்னால் இந்த பிஸ்னஸில் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் எப்பயுமே. சார், ஸோ நான் யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் வந்துட்டு நான் உங்களை அனுப்பவே இல்லை சார், தயவு செஞ்சு நில்லுங்க சார். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப ஹாப்பி ஃபேஸாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்டில் வச்சு ஒரு விஷயம் நான் சொல்லணும், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், ஒரு அட்வைஸ் ஆகட்டும், அப்படி சொல்லணும்னா என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இத்தனை கேள்வி அட்வைஸா? என்னோட ஃபீல்டுலேயே நான் அட்வைஸ் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி பைக் வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து வேலைக்கு போயிட்டு லோனில் எடுத்து இஎம்ஐ கட்டி வாங்குவாங்க. ஆனால் பைக் எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. பைக்கை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது ஒரு பைக்கை வந்து ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்ஸ் போட்டு ஓட்டுங்க. பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தால் கூட ஹெல்மெட்ஸ் போட்டு ஓட்டுங்க. பைக்கை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ இவங்களோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா இருக்கும்? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு தான் இருக்கும். எனிவேஸ் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. இந்த சக்ஸஸ் இன்னும் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார்.